என்னது 2026 இன்ஸ்டாகிராம பேன் பண்ண போறாங்களா? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெங்கட் ஸ்டெப். நான் உங்க வெங்கட். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 2026 இந்தியாவில் இன்ஸ்டாகிராம பேன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது பத்தின ஒரு ஃபுல் கிளாரிபிகேஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அதனால வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ 2026 இன்ஸ்டாகிராம பேன் பண்ண போறாங்க நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன். இதை பத்தின ஒரு ஃபுல் கிளாரிபிகேஷன் வந்து இன்ஸ்டாகிராமோட ஓனரான மெட்டா வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இன்ஸ்டாகிராம பேன் பண்ண போறதுக்கான எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இந்தியன் கவர்மெண்ட் வெளியிடல. இது முழுக்க ஒரு பொய்யான செய்தி. இது ஃபுல்லாவே வளர்ந்து யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது எல்லாத்துக்குமே ஓனர் வந்து மெட்டா அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து இந்தியாவில் இன்ஸ்டாகிராம பேன் பண்ண போறதுக்கான எந்த ஒரு அறிவிப்பு போறதுக்கு கிடையாது. ஸோ இதெல்லாம் மெட்டா அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரோ ஒரு கிரியேட்டர் பண்ண ஒரு பொய்யான நியூஸ். இதை வச்சு நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராம பேன் பண்ணக்கூடாதுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம பேன் பண்ணக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சேனலை. ஸோ யாரும் நம்பி ஏமாறாங்க. அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸோ இந்தியாவை தவிர ஒரு சில நாடுகளில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 16 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரியான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொய்யான நியூஸ் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.